துணையிருந்து எமை நடத்தி புகழ் சேர்க்க வேண்டும் தாயே. இதான் அப்பிச்சார் மேடம், இங்க இறங்குறீங்களா? ஏங்க, எனக்கு இந்த ஊரு அவ்வளவு பிடிக்கல. இதுக்கு அடுத்தது எந்த ஊரு? அடுத்ததுன்னா தெற்கால போனா திங்களூர், வடக்கால போனா திருவள்ளூர். அதுல ஏதாவது ஒரு ஊருக்கு போங்க. ஏதாச்சும் ஒரு ஊருக்கா? இப்ப நான் தெற்க போறதா வடக்க போறதா? வடக்கே போங்க. சம்பளம் சேல சேல சேலையில்லேறவுக்கே இல்லே புள்ளே சிரிச்சு நிக்கிறா காட்டுக்குள்ளே. திருவள்ளூர் வந்தாச்சுங்க. ஊர் பக்கம் விடட்டுங்களா இல்ல கடவுள் பக்கம் விடலாமா? இந்த ஊர் கூட எனக்கு அவ்வளவு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆறு குளம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் செழிப்பா வேற ஏதாவது ஊர் இருக்கா? ஆறு குளம் இருக்கிறாப்லன்னா இனிமே வெள்ளாங்குயில் பக்கமா தான் போகணும். சரி, அங்கே போங்க. அங்கெல்லாம் போகணும்னா கூலி கொஞ்சம் எச்சா ஆகுமா? அப்புறம் டவுனுக்காரங்க குறுக்க திரும்பி பேசினா அவ்வளவு நல்லா இருக்காது. இல்ல இல்ல, நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரேன். சரி. பாப்பம்பட்டி சந்தையிலே பாட்டி ஒருத்தி பாலு வித்தா மோரு விக்க. இறங்கம்மா, வெள்ளாங்குயில் வந்துருச்சு. சுத்தி தோட்டமா இருக்க, ஊருக்குள்ள போங்க. நான் ஊருக்குள்ள வரமாட்டேம்மா. கண்ட இடத்துல கடனை வாங்கியிருக்கேன். போனா கழுத்துல துண்டை போட்டுருவாங்க. கூலி 10 ரூபா ஆகுது. வேணா காப்பணமா அரப்பணமா குறைச்சுக்குங்க. இப்படியே இறங்கி வாங்க, குறுக்கு வழியை காட்டுறேன். என்னங்க இது, இப்படி நடுவழியில இறக்கி விடுறீங்க? அதுக்கு நான் என்னங்க பண்றது? முதல்லயே வெள்ளாங்குயில் போகணும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, விவரத்தை சொல்லியிருப்பேன். நீங்க பாட்டுல ஒரு நிதானம் இல்லாம வழி பூரா விடு விடுன்ட்டே வந்தா நான் எந்த இடம் கண்டு விடுறதுன்னு வேண்டாம். வாங்க வாங்க. இப்படியே நேரா ஒத்தேடி பாதை வெளியே போனீங்கன்னா அங்க ரயில் பாதை வரும். அதையும் தாண்டினீங்கன்னா இன்னொரு கரும்பு காடு இருக்கு. அதையும் தாண்டி போனீங்கன்னா நேரா ஊர் தான். வேணா காப்பணமா அரப்பணமா குறைச்சுக்கங்கம்மா. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. மகராசியா இருங்க. இந்தாங்க.
ஹலோ ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க. உங்களுக்கு தான். ஹலோ ஹலோ. ஏமா, நான் ஊருக்குள்ள போகணும். எந்த வழியா போறது? ஏதாச்சும் ஒரு வழியா போ. நான் ஊருக்கு புதுசு, அதனாலதான் கேட்டேன். தெரியுது, நீ வழி விசாரிக்கும் போது ஊருக்கு புதுசா தான் இருப்பேன்னு நல்லாவே தெரியுது. பொதுவா வில்லேஜ்ல மரியாதையா பேசுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல இல்ல, நான் கொஞ்சம் வாயடித்தனமா தான் பேசுவேன். ஆமா, நீ எதுக்கு ஊருக்குள்ள போகணும்? தங்கறதுக்கு தான். தங்கறதுக்குன்னா நிரந்தரமா தங்கணும், அதுக்கு ஒரு இடம் வேணும். ஓஹோ, நிரந்தரமா தங்கணுமா? அப்போ ஒண்ணு செய், இப்படியே நேரா போய் சோத்துக்காய் பக்கமா திரும்பு. அங்க நிறைய இடம் இருக்கு, பார்த்தா நீயே தெரிஞ்சுக்குவ. போ போ. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நீயே வச்சுக்க. ஓஹோ, நிரந்தரமா தங்கணுமா? இப்படியே நேரா போய் சோத்துக்காய் பக்கமா திரும்பு. அங்க நிறைய இடம் இருக்கு, பார்த்தா நீயே தெரிஞ்சுக்குவ. யாரது? யாருன்னு கேட்டேன். நான் வழி மாறி வந்துட்டேன். வயசு வந்த பொம்பளை வழி மாறி வந்துட்டேன்னு சொல்றியே, யார் வீட்டுக்கு போகணும்? நான் ஊருக்குள்ள போகணும். அதான் யார் வீட்டுக்கு போகணுங்கிற? எனக்கு அங்க யாரையும் தெரியாது. இப்பதான் முதல்ல போறேன். வந்த வழியவே திரும்பி போ. கொஞ்சம் தூரத்துல பீச்சாங்கை பக்கமா ஒரு பாதை பிரியும், அதுல போனேன்னா நேர ஊருக்குள்ள போலாம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஒத்தையில வராத. போ போ. சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் காத்து விடுங்க. இது உங்க சொந்த ஊடாட்டம். எத்தனை வருஷம் வேணா நீங்க இங்கேயே தங்கி இருக்கலாம். இத்தனை நாளா இந்த ஊர்ல யாருக்காவது காய்ச்சல் நோவுன்னு வந்தா 10 மைல் 20 மைல்னு கோபிக்கும் ஈரோட்டுக்கும் நடையா நடந்துகிட்டு இருந்தோம். நாளையில இருந்து நீங்க இங்க ஆஸ்பத்திரி திறக்கிறதுனால இந்த ஊருக்கே ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி.
இன்னொரு உருண்டை கம்மஞ்சோறு போடட்டுங்களா? இது போதுங்க. ஏன் டவுனுக்காரங்களுக்கு கம்மஞ்சோறு பிடிக்கலையாக்கும்? யார் சொன்னது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னடி சேலை? உடம்பெல்லாம் கண்ணாடி மாதிரி தெரியும். பொங்கல்னா வீட்டுல வச்சு வளர்க்கணும். டவுனுக்கு படிக்க விட்டா அப்படிதான் எல்லாம் கத்துட்டு வந்து நிக்கும். அடடடடட, ஏல இப்ப இங்க என்ன ஆடுதுன்னு ஆளாளுக்கு இப்படி சிலிப்பிக்கிட்டு பாக்குறீங்க? ரொம்ப தான் கிராக்கி பண்ணிக்கிறீங்க. டவுன்ல இருந்து டாக்டர் அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்க வந்தா சிலிப்பிக்கிறாங்க கிளிப்பிக்கிறாங்க நியாயம் பேசுறீங்க. ஆமாண்டி, என் ஊட ஏறி வந்தா எல்லாம் தான் கேட்பேன். ஏன் அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ இழுத்து பாத்திட்டு போக வேண்டியது தானே? சரிதான், அவன்கிட்ட நிறுத்திக்கடி. சும்மா இழுத்து பாத்துக்கன்றே. நாங்க இழுத்து பாத்துக்காம என்ன பாரு அழகு பண்ண ஆடிட்ட திரியறான். பின்ன என்னடி, வாய்க்காமேட்ல இருந்து பருத்தி காட்டு வரைக்கும் இருட்டு விழுந்துட்டா நீ ஆடுற ஆட்டம் யாருக்கு தெரியாதாக்கும்? அடி செருப்பால யார பாத்துடி மானம் கட்டவன? வயக்காட்டுல பார்த்தாளா வரப்புமேட்ல பார்த்தாளா? எந்திரிச்சு வாடி வாய கிழிக்கிற. என்னடி சொன்ன? பிளீஸ் ஆகுது கீஸ் ஆகுது. ஏண்டி கீரை முண்டை, யார் வாசல் ஏறி யார் வாய கிழிக்கிறேன்னு சொல்ற? டாக்டர் அம்மா ஒரு காபி கேட்டாங்க. நானே போட்டு எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்றாங்கன்னு போ. அடாடாடாடாடா, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல டாக்டர் அம்மா ஆஸ்பத்திரி வச்சாலும் வச்சது ஏகப்பட்ட கூட்டம். நமக்கு நல்ல வருமானம் தான். உன் டீ கடை எதிர்த்தாப்புல அந்த அம்மா ஆஸ்பத்திரி வச்சதுல இருந்து அவங்களுக்கு நல்ல வருமானம் தான். ஏன்னா இங்க டீ காபி எது சாப்பிட்டாலும் அடுத்தாப்புல அங்கதானே போக வேண்டி இருக்குது. ஏய், நாடு உனக்கு நான் கடன் கொடுக்கறேன் பாரு, அதுக்கு என் புத்தி தாண்டா படத்துல அடிச்சுக்கணும். ஏண்டா என் காப்பி நல்லா இல்லைன்னா அந்த அம்மா ஏன்னா இங்க ஆள் அனுப்புவாங்களா? அந்த அம்மாவுக்கு என்ன, மருந்து மாத்திரை கையில இருக்கு, அந்த தைரியம் தான். நம்மள சொல்லு, ஏதோ ஒரு நம்பிக்கையில சாமி கும்பிட்டு போட்டுல நாம டீ குடி. இது டீ தண்ணி போடுறதா இல்ல காப்பி தண்ணி போடுறதா? டீ தண்ணியே போடு, தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும். இத டாக்டர் நம்மகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் எனக்கு முதல்ல போட்டா உங்களை ஜாதியில தள்ளி வச்சிருவாங்களோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வந்து என்ன போட வேண்டியதானே? போடுறேன். ஏங்க டீ கடை அவங்க ஜாதிக்காரங்க சாப்பிடுற ஈய டம்ளர்லயே சங்கிலிக்கும் குடுக்குறீங்களே, நம்ம எல்லாம் சாப்பிடுற டீ கிளாஸ்ல குடுக்க வேண்டியதுதானே? வேண்டாம். ஏன் இந்த சங்கிலிக்காக பயந்து உங்க மாமூல் பழக்கத்தை மாத்துறீங்க? என்னைக்கு என் ஜாதிக்காரலாம் இந்த டீ கடையில உங்களோட உட்கார்ந்து சரிசமமா டீ சாப்பிடுறானோ அன்னைக்கு உங்க டம்ளர் நான் டீ சாப்பிடுறேன். அது வரைக்கும் எனக்கு இது போதும். ஊத்து.
நான் சங்கிலி வந்திருக்கேன். என்ன அர்த்தம் கண்டு நடுச்சாமத்துல இப்படி குச்ச விட்டு ஆட்டுற? பின்ன என்ன பிள்ளை, நானும் 10 நாளா பாக்குறேன். டாக்டர் அம்மா வீட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு நீ கதவு பூட்டிக்கிற. விடிய விடிய நான் முழிச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கு உனக்காக வெளியில. ஆமா, என்ன மனுஷன் நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? 4 உரமுறை வந்த அன்னைக்கு ஒதுங்கி இருந்த படுத்த ஆகாதாக்கும். பெரிய உரமுறை. இந்த டாக்டர் அம்மா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போறதுக்குள்ள எனக்கு வயசாயிரும் போல் இருக்க. சரி சரி, டாக்டர் அம்மா முடிச்சுக்க போறாங்க. விடிகாலமரா பேசிக்கலாம். போய் படு, போ. அந்த கல்லறை கீழே போட்டு வாயேன். பாத்து பாத்து. ஐயோ, இன்னும் தடவை கீழே வந்துடாத. மெல்ல வா. பாத்து. மிஸ்டர், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு என்ன கை கால் மடமா இல்ல கூன் குருடா? பணமரம் மாதிரி வளர்ந்துட்டு எப்ப பாரு சூசைட் அட்டெம்ப்ட்ல இருக்கியே. அதுலயாவது கொஞ்சம் காமன் சென்ஸ் வேண்டாம்? சரியான வாத்து மடையின இருக்கியே. நீ வாத்து ஒண்ணு. ஏய் மிஸ்டர், நில்லு. நீ எதுக்காக தற்கொலைக்கு முயற்சி பண்ற? சொல்லு, வாய் திறந்து சொல்லு. கும்பிடுறங்க, ஐயா நடுவுட்ல இருக்காரு. ஏண்டா டேய், அன்னாட உன்னோட இதே அக்கப்போரா போச்சு. வீட்டுல உள்ள சோத்த திருட்டு ஒழுங்காடுறான்னா கேட்கலானா? கால்ல சக்கரம் கட்டி விட்ட விளையாட்டம் கண்டகாரெல்லாம் சுத்துறானே தவிர ஒரு நாளாவது அடங்கி ஒடுங்கி வீட்டோட இருக்கானா? நிறுத்துங்க மாமா. நானும் அப்போதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். போயான மச்சான புடிச்சு திட்டிட்டே இருக்கியே. உனக்கு அண்ணாடு இதா பழப்பா போச்சு. சும்மா இருப்பில்ல, இவன் பண்ற காரியத்துக்கு இவனுக்கு மாலை போட்டு மெச்சு அந்த ஆரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. பூஜை தான் தினம் பண்ணிட்டே இருக்கியே. வயக்காட்டுல விளைச்சல் இல்லைனாலும் சரி, அறுக்கிறதுக்கு ஆளு கிடைக்கலனாலும் சரி, அவரு பிடிச்சதானே சாமி ஆடுற. பாரு பிள்ளை, பேசாம நீ ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ. இவரு பெரிய சர்க்கார் ஊத்தியம் பாக்குறாரு. இவருக்கு நீ சிபாசுக்கு வந்து விட்ட இல்ல? முழிக்கிறான் பாரு.
பாரு டேய், இனிமே நீ இந்த வாசப்படியை விட்டு தாண்டின நானே உன் கால கையை ஒடிச்சு அடுப்புல வச்சு. ஆமா சொன்ன ரோசம் ரெண்டு பேரும் போங்கடா. நானும் போயிட்டு போறேன். எனக்கு என்ன? அடடே வாங்கம்மா. நானே உங்களை தேடி வரலான்னு இருந்தேன், வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டான். உங்களை வேற இவ்வளவு தூரம் நடக்க விட்டுட்டேன் பாருங்க. அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வந்து போடு. சொன்ன பேச்சு கேட்டா தானே எங்கேயோ போய் அடிபட்டு வந்து படுத்து கிடக்குறான். தொண பேசிட்டே இருக்காத, வலிக்குதுன்னு மாயக்கரன் பாத்துக்குவாங்க. இன்னும் எத்தனை தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்றதா உத்தேசம்? தற்கொலையா? என்னம்மா சொல்றீங்க? நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து 3 தடவை இவரை மீட் பண்ணேன். 3 தடவையும் தற்கொலைக்கு தான் முயற்சி பண்ணாரு. இந்த தடவையும் கிணத்துல குதிச்சுதான் இப்படி அடிபட்டுக்கிட்டாரு. என்னடே, உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன் சொல்லுடா. என் தலையில கல்ல தூக்கி போறதுக்கு எப்படி செஞ்சாடா? ப்ளீஸ். இல்லம்மா, அவர் இருக்கிற நிலைமையில முடிஞ்ச வரைக்கும் நாம அவருக்கு வளைஞ்சு கொடுத்து போறதுதான் நல்லது. நல்லா சொல்லுங்க. எப்ப பாரு வீட்டோட கடான்னு மாமா கத்திக்கிட்டே இருக்கும். அவர் என்ன ஜெயில் கைதியா? ஆமா, எல்லாரும் என் மேலேயே குற்றத்தை சொல்லுங்க. எனக்கு என்ன அவனை வீட்டிலே அடைச்சு வைக்கணும்னு ஆசையா? அவன் ஒரு கிராக்கு மாதிரி முன்கோபக்கார பையம்மா. வெளியே தெரு போன இடத்துல யாராவது ஒரு 4 பேர் கேலி பேசிட்டாங்கன்னு வைங்க, ஒண்ணு அவங்கள அடிச்சிட்டு வருவான், இல்ல நேர வீட்டுக்கு வந்து எதையாவது அரைச்சு குடிச்சு செத்து போறேன்பான். இப்படி பல தடவை செஞ்சிருக்கானே, அதனாலதான் அவனை வீட்டோட இருடாங்கிறேன். இங்க கொஞ்சம் காயத்தை காட்டுங்க. ஆமா, காட்டுறா கையா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. கொஞ்சம் காட்டுங்க. கைகால கூட பரவாயில்ல, சாரு காயந்தான். இடுப்புல தான் நல்ல அடி. முதல்ல அதை பாருங்க. இத பாருங்க. உங்களுக்கு பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு தான் மருந்து போடுறது. காட்டுங்க. பாத்தீங்களா, சொன்னா கேட்க மாட்டான். அவன் ஒரு முடமாக முடிச்ச பைய. உன்ன இந்த பிள்ளை உன் காலை பிடிச்ச அமுக்கு. திரும்புடா, திரும்பு, திரும்புடா. இவன் பிறவியிலேயே ஊமை இல்லம்மா. 5-6 வயசு வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தான். ஒரு தடவை இவனும் இவங்க ஆத்தாளும் அக்கறையில இருக்க கோவிலுக்கு போகலான்னு ஆத்த கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து திடீர்னு ஆத்துல வெள்ளம் வந்துருச்சு. பெத்தவா சாவ நேருக்கு நேர பார்த்து ஆத்தா ஆத்தான்னு கத்தி அன்னைக்கு வாயடைச்சு நின்ன வந்தான். இன்னைக்கு வரைக்கும் திரும்பவும் பேச்சு வரவே இல்லை. பாவங்க, அவரு பெருவிலேயே ஊமியா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா இது கொடுமையான விஷயம். அதனாலதாம்மா அவனுக்கு நான் எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கேன். அவன் துணிமணியை பாத்தீங்களா? கிராமத்துல உள்ள மாதிரியா இருக்கான். ஏதோ ஒரு சினிமா பார்த்தானா, அதுல உள்ளபடி அப்படியே துணிமணி வேணும்னு என்கிட்ட யுத்தம் பண்றான். முடியாதுன்னா சாகரேங்கிறான். இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்றீங்க? இப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிடிவாதம், முன்கோபம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வரட்டுங்களா? போயிட்டு வாங்கம்மா. சரியான வாக்கு மடையில இருக்கிய நீயும் வாக்கு ஒண்ணு. சரியான வாக்கு மடையில இருக்கிய நீயும் வாக்கு ஒண்ணு. நீயும் வாக்கு ஒண்ணு. சரியான வாக்கு மடையில இருக்கிய நீயும் வாக்கு ஒண்ணு. சரியான வாக்கு மடையில இருக்கிய நீயும் வாக்கு ஒண்ணு.
இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கு, அதையும் போட்டு சாப்பிடுவேன். ஒரு மணிக்கு வா, சாப்பிடலாம். கழுத்து அறுத்துட்டேன். கழுத்து அறுத்துட்டேன். கும்பிடுறனுங்க, அது வாத்துங்க. நான் சும்மா இருக்கும்போது ஒண்ணு திம்போனுங்க. ஒரு கிளாஸ் சாராயம் ஊத்தி விட்டா போதுங்க. சத்தியமா 2 ஒண்ணா திம்போனு. கல் அடிச்சா 3 திம்போனுங்க. வாங்க சின்ன பண்ணீங்களா? அடேங்க அப்பா, எல்லாரும் நல்ல சபரியமுங்க. ஆமா ஆமா, பார்த்து நீங்களும் ஒன்னான்னு கேக்குறீங்களா? அப்படி சொன்னாக்க பார்த்து கோவிச்சுக்கும். ஏன்னா உங்களை விட பார்த்து புத்திசாலியாச்சே. வாங்க உட்காருங்க. என்னது வாத்து புடிச்சிட்டு வந்திருக்கீங்க? சாரி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஆமா, நீ கிணத்துல குளிச்சீங்க. ஆமா திட்டின. ஓஹோ, அன்னைக்கு நீங்களும் வாத்தும் ஒண்ணுன்னு சொன்னேனே, அது எப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது உலகத்திலேயே வாத்து மாதிரி முட்டாள்தனமான பிராணி வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு தாமச்ச முட்டையை குஞ்சு பறிக்க தெரியாது. அது மட்டும் இல்ல, வாத்து கூட்டமா போயிட்டு இருந்தா அதை பிடிக்கிறதுக்கு நேருக்கு நேர் சுட வேண்டியது இல்ல. வானத்தை நோக்கி ஒரு தடவை சுட்டா போதும், எல்லா வாத்தும் தன்னைத்தான் சுட்டுட்டுதான் நினைச்சு பொத்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டோம். அப்புறம் கூடையில தூக்கி போட்டுக்குவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஐயோ நமக்கு இன்னும் உயிரே போகலன்னு கூடைக்கு மேல ஒவ்வொன்னா கழுத்தை நீட்டி பாக்கும். அப்புறம் பார்த்து கழுத்தை அறுத்துட்டா கூட தனக்கு இன்னும் உயிர் இருக்கிறதா நினைச்சு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஐயோ நமக்கு தலையே இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கீழே விழும். அந்த வாத்து மாதிரி நீங்களும் ட்ரெயின் வராத ட்ராக்ல தலையை கொடுத்தீங்க, தண்ணி இல்லாத கிணத்துல கல்ல கட்டிக்கிட்டு குதிச்சீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்களும் வாத்தும் ஒண்ணுன்னு நான் சொன்னது சரிதானே? சொல்லுங்க. என்ன மச்சான் மச்சான் மச்சான், உன்னதான் என்ன இப்ப என்ன பண்ண இப்படி சீறி விழுற?
ஆமா நான் அப்படிதான் பேசுவேன். நீதான் ஊமை வச்ச. உன்னை கட்டிக்கு போறவன் நான் தானே. உனக்கும் சேர்த்து பேசுறேன். மச்சான் ஒண்ணு இல்ல. நீ என்ன எப்ப கல்யாணம் கட்டிக்க போற? 2 வருஷம் கழிச்சா? சரி, நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? இதுதானே வேணாங்கிற ஆலோசனையா? ஒழுங்கா சொன்னா போவேன், இல்ல பேசிக்கிட்டே இருப்பேன். சரி, நம்ம கல்யாணத்துக்கு என்ன புடவை வாங்கி தர? அரஞ்சண்ணா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? அவனே தொட்டாச்சு நீங்க ஆட்டம் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கான். அவனோட அண்ணாவோட மல்லு கட்டாட்டி உனக்கு தின்ன சோறு இறங்காது போல் இருக்கு. அவன் என்ன சொல்றான் பாத்தியா? வாரத்துல 7 நாள் அரவமிச்சு நாட்டு அவன் வாயை அசைஞ்சுக்கிட்டே இருக்கே, ஒரு நாளைக்காவது 3ஆவது நாள் கேட்கறான். சரி, இனி எதுவும் பேச மாட்டேன், நீ போ. நான் என்ன சொல்றேன்? இனி எதுவும் பேச மாட்டேன்னு சொல்றேன், நீ போ மாமா. உன்னை கெட்டாமலே இந்த பாடுபடுறான், இனி உன்னை கெட்டிக்கிட்டு என்ன கதி ஆக போறானோ? இங்க பாரு, இனிமே வாரம் திங்கக்கிழமை பூராவும் மௌனவிரதம் இருக்க போறேன். வாயை திறந்தா கேளு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு விடிய விடிய இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன் இப்ப பாட போறேன், இப்ப பாடத்தான் போறேன். டாக்டர் வீட்டுக்கு போறதுக்கு மட்டும் அறிவு இருக்கு, அறுக்கும் போது அறிவு எங்க போச்சு? நான் கூட்டு போக மாட்டேப்போ. அநேகமா அந்த வீட்டுல இருக்கிற சௌரியங்கள்லாம் உங்களுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன்.
நான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். சரி, இன்னொரு இடத்துல தங்கிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எப்படி நம்ம அதெல்லாம் சொல்றது அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். இங்க பாருங்க, இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கணும். எதா இருந்தாலும் என்கிட்ட யதார்த்தமா கேட்கணும். இது போதுங்க, இங்க எல்லா சௌகரியமும் இருக்கு எனக்கு. ஐயோ, இது என்னடா கையெல்லாம் ரத்தம்? என்ன பிள்ளை இது? பழத்தை இருக்கிறேன்னு சொல்லிட்டு கை எடுத்துக்கிச்சு. சும்மா இருக்க மாட்டானே ஒரு இடத்துல, ஒண்ணு இருக்க ஒண்ணு இழுத்துக்கிட்டு வர்றானே. நாடவனுக்கு இதே வேலையா போச்சு. சரி சரி விடுங்க, இங்க வாங்க. போடா. எங்க உங்க கையை காட்டுங்க. காட்டுங்க. மகராசியா இருங்கம்மா. சரி, அப்ப நான் வரட்டுங்களா? ஏமா இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போறது? இல்ல பரவாயில்லைங்க, நான் வரேன். போயிட்டு மகராசியா இருங்க. ஏனுங்கம்மா, இந்த சோறு தண்ணி விபரம்லாம் சொல்லலீங்களே? இல்ல, அவங்க கிட்ட விவரமா சொல்லிருக்கேன். மகராசியா போயிட்டு வரேன். மேடப்பழம் பார்த்து வண்டி நிதானமா ஓட்டிட்டு பாப்போ. டேய் பொண்ணா, என்ன கேசுமா? வண்டியில யாரோ புதுசா ஒரு சின்னார பெட்டி சேல போகுதே, யாரு என்னங்கிற விவரம் தெரியுமா? அது ஏதோ டவுன்ல இருந்து வெள்ளாங்கோயிலுக்கு டாக்டர் அம்மா வந்திருக்குங்களாமா, அந்த அம்மாதாங்க. டாக்டர் அம்மாவா? ஆமாங்க. அப்ப நாம ஒரு நாள் வைத்தியத்தை கூப்பிட்டுக்கலாமா? ஓ, பேசா கூப்பிட்டுக்கலாங்க. நம்மளுக்கு கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் உண்டுங்க. ஏய், முதல்ல நான் பாத்துக்கிறேன்டா. பிறகு நான் கவனிச்சுக்கிறேங்க. எல்லப்பாளையம் வரைக்கும் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டெலிவரி கொஞ்சம் ரிஸ்கா இருந்தது, அதனால தான் வர லேட் ஆயிடுச்சு. ஆமா, நேத்து நான் கொடுத்த பில்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிட்டீங்களா? ஆமாங்க, அதுக்கப்புறம் தாங்க இப்ப கொஞ்சம் தேவையில்லைங்க. நான் சங்கிலி வந்திருக்கேன். அவர் என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 2 ரூபா இருந்தா கொடுத்து அனுப்பிச்சிருங்க. 2 ரூபாயா? நான் எது கொடுக்கணும்? சங்கிலின்னா வீட்டுக்கு கூட 2 ரூபா கொடுக்கறது இந்த ஊர்ல மாமூல் வழக்கங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சங்கிலி எந்த வீட்டு வாசல்லையும் இவ்வளவு நேரம் காத்திருந்ததே இல்ல. என்ன இது? அந்த ஆளு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றாரு. நான் பணம் தரமாட்டேன்னு சொல்லிடுங்க. வந்து சங்கிலி அந்த அம்மா பணம் தர மாட்டாங்களாம். தரமாட்டாங்களா? சங்கிலி இது வரைக்கும் எந்த வீட்டு காவக்கூலியும் வசூல் பண்ணாம போனதே இல்ல. என்னை பத்தி அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் விவரமா எடுத்து சொல்லு, கட்டாயம் கொடுப்பாங்க. போ. அம்மா, சங்கிலி ஒரு மாதிரியான முரட்டாளு. அவங்கிட்ட இருக்கு வீணா தகராறு. பேசாம கொடுத்துருங்கம்மா. இல்ல, தரமாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. நான் சொல்றத கேளுங்கம்மா. அவன் இருக்கிறது இந்த ஊருக்கே ஒரு பாதுகாப்பு மாதிரி. இது பாருங்க, எனக்கு அந்த ஆள் பாதுகாப்பு அவசியம் இல்ல. என்ன பாதுகாக்க